ஹாய் ஹலோ வணக்கம். நான் தஞ்சை தமிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் எதுக்கு இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மிளகா. மோரில் போடலான் இருக்கேன். மோர் மிளகா ஆக்கிடுவோம். நல்லா இந்த வாட்டி தான் இந்த பிஞ்சு நிறையா வச்சுருக்கு பாருங்கள். இது முத்தனது விட்டால் எல்லாமே பழுத்துருதா, அதனால் இதை பறித்து மோரில் போட்டு நம்ம மோர் மிளகா ஆக்கிடுவோமா? வாங்க. நல்லா இந்த வாட்டி நிறைய காய்ச்சிருக்கு. சாப்பிட்டுட்டு அந்த இதை போட்டேன், இந்த பச்சை மிளகாவோட கலந்து வந்திருந்தது. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குதுன்னு? நல்லா எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. இந்த சிவப்பு அங்கங்கே படுத்துறதுங்கிறதுனால இனிமேல் கிழி வந்து கொத்த ஆரம்பிச்சிடும். எடுத்துருவோம். இதுமாரி தேறி இருக்கணும். நல்லா தேறிடுச்சு. ஓகே, வாங்க பறிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மோரில் போட்டு மோர் மிளகா ஆக்கிடுவோம். குண்டு மிளகா போட்டிருக்கேன், அது வருதா என்னன்னு தெரியல. விதை போட்டிருக்கேன், குட்டி குட்டியாக இருக்குல்ல குண்டு மிளகா, அதுதான் போட்டிருக்கேன். வாங்க பறிச்சுட்டு போய் மோரில் போடுறதை காமிக்கிறேன். இந்த சீசனுக்கு தான் நம்ம போட முடியும். 2 கிலோ போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நல்லா தண்ணியில் மார்க்கெட்டில் வாங்குறதுனால நம்ம நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் உப்பு தண்ணியில் உப்பு போட்டு அலசணும். அவ்வளோதான். நல்லா அலசி எடுத்துட்டு, நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஒரு அலசினா போதும். நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம்ல, அதனால 2 அலசி ஒரு தண்ணி இதில் வேஷ்டியில் வந்து போட்டுற வேண்டியதான். தண்ணியை வடிச்சிட்டு வேஷ்டியில் போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா உணர்த்திடணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு அதுதான். தண்ணியில் போடுறோம், போட்டுட்டு நல்லா ஒரு வேஷ்டியில் காய வச்சிடணும். துடைச்சிட்டு உடனே போடணுன்னா துடைப்போம். துடைச்சிட்டு தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் அதை 4 பக்கமும் குத்தி எடுத்து மோரில் போட வேண்டியதுதான். பார்த்திங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குது மார்க்கெட்டில். இது வந்து வீட்டு மிளகாய், நம்ம தோட்டத்தில் இருந்தது. ஓகேவா? நம்ம செடியில் சொல்ல அந்த மிளகாய். இது சும்மா ஒரு அலசின போதும். இதுக்கு உப்பு போட தேவையில்லை. இதுக்கு மட்டும் ஒரு உப்பு போட்டு அலசிட்டோன்னா, நம்ம டைரெக்டாக மோரில் ஊற போட்டுட்டோன்னா அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் இது உப்பு போட்டு ஒரு அலசிட்டு வடித்து இது பண்ணிட வேண்டியதுதான். தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த அழுகுனது இந்த தூசியெல்லாம் எடுத்துட்டோம்னா வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இதில் தண்ணியில் போட்டுட்டு வந்தோன்னா அது பாதி ஒட்டிக்கும். நல்லா வடிச்சிட்டு தண்ணி உணர்த்திட்டு தான் நம்ம குத்தணும். ஊசியில் 4 பக்கமும் குத்தி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லா வடிச்சிட்டு இதில் போட்டுட்டு நல்லா தொடச்சிட்டு அதுங்காட்டி வேறு வேலையை பார்த்துட்டு வந்துடலாம். மோர்லாம் அடித்து அதில் என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு ரெடியாக வந்தோன்னே தொடச்சிட்டு ஊற போட்டோன்னா நைட் ஃபுல்லாக ஊறணும். நைட்டு ஊறிட்டு காலையில் ஒரு கவரில் வேஸ்ட்டு கவர்லாம் கட் பண்ணி வச்சுருந்து அதை கீழே ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரை போட்டுட்டு அதை போட்டு இதை எடுத்து போட வேண்டியதுதான். மோரில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பகலில் காய வைக்கணும். வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு மோரில் போடணும். மோர் சுண்டுற வரைக்கும், மோர் சுண்டவும் கரெக்டாக அது வெள்ளையாகும். இந்த பச்சையாக இருக்குதுல்ல, இப்போ இது வெள்ளையாயிரும். மோர் தீர்ற வரைக்கும் ஊரலில் போட்டோன்னு வச்சுக்கோங்க நைட்டு. ஓகே, தொடச்சிட்டு வந்து குத்தி மோரில் போடுறது பார்ப்போம். இப்போ நம்ம அந்த மோர் மிளகாய்க்கு என்ன பண்ணுறோன்னா, 1 கிலோவுக்கு வந்து 3 இந்த டேபிள் ஸ்பூனால் 1 தயிரில் அடிச்சுட்டு போட்டோன்னா சீக்கிரம் அது ஊறிக்கும், சோர்ந்துடும். 2 3 1 கிலோவுக்கு 3 போதும். கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருக்க வேணாம். 3 அதோட நானாக செஞ்சது. போன வருஷம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சும்மா ஒரு இந்த அளவுக்கு தான் குட்டியாக இஞ்சி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு இந்த தயிரோடு அரைச்சி உப்பு தயிரை அரைச்சி மோரில் கலந்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த மோர் மிளகாவை குத்தினதுக்கப்புறம் அந்த மோர் கலவையை போட்டு ஊற வச்சிட வேண்டியது. அவ்வளோதான்.
இப்போ தான் புதுசாக நான் இதை செஞ்சேன் போன வருஷம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, வாசமாகவும் இருந்தது. ஓகே, வாங்க அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். மிளகா கழுவி காய வச்சோம்ல, காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அந்த காம்பு இருக்கும் பார்த்திங்களா, பெருசு பெருசாக, அதை கட் பண்ணிடணும். சின்ன சைஸுக்காக போதும். ஏன்னா அந்த இது நம்ம மோர் ஊறும்போது இடிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் எண்ணெயில் போடும்போது அது கருகி போயிடுது. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த காம்பு எதுக்கு இவ்வளோ நீளம், இந்த சின்னதை இந்த அளவுக்கு போதும், இவ்வளோ பெருசு வேண்டியதில்லை. இதெல்லாம் கட் பண்ணி இந்த ஃபோர்க்கை வச்சு ஆப்போசிட் குத்திக்கணும். இப்போ கட் பண்ணதுனால காம்பெல்லாம் இப்போ எண்ணெயில் பொரிக்கும் போதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். காம்பு இருக்கிறதுனால நிறைய இது அது உள்ள நனையாமல் இருக்கும் எண்ணெய் காயறதுக்குள்ள. பார்த்திங்களா, இப்போ ஒரே ஈவனாகவும் இருக்குது. ஓகே, இது காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அழுகுனதெல்லாம் எடுத்துட்டோம், தூக்கி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், அந்த மிக்சியில் அடித்தோம்ல, அதை தயிரில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கருவேப்பிலை அது நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அது டேஸ்ட்டாக இருந்தது. அதை தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற முடியாது இதுக்காக. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, இஞ்சி, இது போட்டிருக்கோம். நல்லா திக்காக இருக்குது தயிர். ஓகேவா, இப்போ இதில் ஊற்றி இது பண்ண வேண்டியதான். இதுக்கு நம்ம தோட்டத்தில் எடுத்துருந்த இதையும் அதேமாரி தான் காம்பை கிள்ளிட்டு ஓட்டை போட்டு வச்சுருக்கோம், ஹோல் பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும். அடுத்தது இதை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மண்பானை இல்லைன்னா இதில் தான் போடணும், அலுமினியத்துலலாம் போடக்கூடாது. ஓகேவா, உள்ள தயிர் உளுந்தாச்சு. இது பெரிய டப்பு எதுக்கு எடுத்திருக்கேன்னா சீக்கிரம் 2 நாளில் ஊறிடும். அந்த பெருசாக எடுத்தோம், நீளமாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, குளிக்கிட்டு வைக்கணும். இது பாருங்கள், இது ஒன்லி இந்த கோதுமை கழுவுறதுக்கு அதுமாரி தான் போட்டு வச்சுருக்கேன். கோதுமை மாவு, அரிசி, பச்சரிசி மாவு, இந்த இடியாப்பத்துக்கெல்லாம் அரைக்கிறோம்ல, அதுக்காக தான். ஒன்லி துணி துவைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டோம், இதுக்குன்னு வச்சிட வேண்டியதான். சமையலுக்கு எடுத்தோன்னே இதை வாஷ் பண்ணுறதுக்குலாம் வச்சுக்கக்கூடாது. இது முழுகிற அளவுக்கு ஊற்றும் போது நல்லா கருவேப்பிலை வாசம் வருது. இது காஞ்சியை பொரிச்சோன்னு வச்சுக்கோங்க, இதுவும் அதேமாரி தான் வரும். இது நம்ம வீட்டு இதுக்கு. அதை மிக்சியில் அடித்தது தண்ணி ஊற்றிட்டோம். ஓகே, அவ்வளோதான். இதை வந்து வெயிலில் காய வச்சு நைட் ஊற போட்டுறணும். இப்போ நைட்டு ஊறுச்சுன்னா காலையில் கவரில் மாடியில் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் காய வச்சிடணும். அடுத்தது ஈவினிங் போல் நைட்டு இதில் வந்து மோரில் வந்து ஊற வச்சிடணும். இந்த மோர் இஞ்சிற வரைக்கும் இதில் போட்டு காய வைக்கணும். இது நல்லா சுண்டுனதுக்கப்புறம் ஃபுல்லாக காய வச்சு ஒரு 6 நாள் போதும். நல்லா சுண்டை காஞ்சிச்சுன்னா எடுத்து வறுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, காய வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வரேன். நேற்று இதில் போட்டிருந்தோம்ல மோர் மிளகா, மோரில் அதை வடித்து, வெயிலில் தெரியுதா, வடித்து இந்த கவரில் கொட்டியிருக்கோம், காய வச்சுருக்கோம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் என்ன பண்ணணும், மறுபடியும் நைட்டு அதை ஊறல் எடுத்து போடணும். அந்த மிளகாக்குரியது அந்த டப்பு. இந்த மிளகா வந்து இதில் சாயந்தரம் வரைக்கும் நல்லா காஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நைட்டு நம்ம மறுபடியும் இதில் மோரில் போய் விடணும். மோர் இருக்கிற வரைக்கும் அதை போட்டு எடுக்கணும். நம்ம மோர் மிளகா காய வச்சுருந்தோம்ல, அது இவ்வளோ கிடச்சிருக்கு. நல்லா வெயில் இருந்ததுன்னா 2 நாள் வந்திருக்கும். மழை சொல்லியிருந்தானா, மூடி இருந்ததுனால ரொம்ப வெயில் இல்லை. நல்லா இவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு. இன்றைக்கி பொரிக்கலான் இருக்கேன். இது வந்து நம்ம தோட்டத்தில் இருந்தது, இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. அடுத்தது இன்னும் செடியில் இருக்குது, அதை பறித்து போட்டோன்னா ஒரு பாட்டில் வந்துடும். பரவாயில்ல, ஒரு செடியிலே இவ்வளோ கிடச்சிருக்குல்ல நமக்கு. இந்த விதையை எடுத்து போட்டு இன்னும் பெருக்கலான்னு பார்க்குறேன். ஓகேவா, இதையும் கொஞ்சம் அப்புறம் கடையில் வாங்கினதுலேயும் கொஞ்சம் பொரித்து பார்ப்போம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி வச்சேன், அதுக்கு மீல் மேக்கர் வறுத்துருக்கேன். இருந்தாலும்
இது ரெடி ஆயிடுச்சா, அதனால இது கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம், உங்களுக்கும் காமிக்கலான்னு இருக்கேன். சும்மா இதில் கொஞ்சோண்டு தான் போட போகிறேன். ஏற்கனவே மீல் மேக்கர் இருக்குது. அந்த காம்பெல்லாம் கட் பண்ணதுனால இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாம் அந்த குட்டி எண்ணெயில் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் செவக்கட்டும். எண்ணெயிலே கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயிலே விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கருக விடாமல் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோன்னா, இதை பண்ணிடுவோம், சிம்மில் வச்சு நிறுத்திடணும். ஃபுல்லாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருகக்கூடாது, கருகுனாலும் அது டேஸ்ட்டு தான். ஓகே, இது வந்து இதில் வாங்கின மிளகா, கடையில் வாங்கினது, மார்க்கெட்டில் வாங்கினது இப்படி இருக்குதா. அடுத்தது நம்மளதை பொரிப்போம். இதை எடுத்துருவோம். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி சொன்னல, மீல் மேக்கர் வறுவல், வெஜிடபிள் பிரியாணி. இப்போ வந்து நம்ம வீட்டில் தோட்டத்தில் இருந்த மிளகாவை போடுவோம். அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறேன், பார்ப்போம். வாசம் நல்லா இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. அதுக்கப்புறம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வடகம் போடலான்னு இருக்கேன். அதோடு உங்களையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். எடுத்து காமிப்போம். இந்த அளவு போதும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இப்படி கிடச்சிருக்கு. இவ்வளோ சாப்பிட மாட்டேன், வேஸ்ட் ஆகும். ஒரு சைடிஷ் இதில் வச்சுருவோம். அது அவ்வளோ காலி பண்ண போகிறேன். மோசாக இருக்கா அடுத்தது. ஓகே, வாங்க சாப்பிடலாம். தஞ்சை தமிழச்சி வீட்டு சாப்பிட வாங்க. பாய், வைக்கிறேன்.